அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு நல்லக்க வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மள பல பேர்த்துக்கு இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கனவாக இருக்கும். ஆனால் அதை ஃபீஸை டிபெண்ட் பண்ணி நம்மளால் நிறையா பேர் படிக்க முடியாமல் போயிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறக்காக ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நான் தம்ப்நெயிலில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பேன், 10,000 முதல் லட்சம் வரை அப்படிங்கிற வார்த்தை. அது என்ன 10,000 ரூபாய்க்கெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 10,000 ரூபாயில் ஒரு வருடத்தோட ஃபீஸே 10,000 ரூபாயில் தொடங்கி பல லட்சங்கள் வரைக்கும் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. பட் நம்ம எந்த காலேஜஸை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இல்லை கம்மியாக ஃபீஸ் கட்டி படித்தா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காதோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. கம்மியாக கட்டி படித்த காலேஜஸில் ஓவரால் ஃபுல் பிளேஸ்மெண்ட் ஆன காலேஜஸும் நிறையாவே இருக்குது. வாங்க இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஒரு காலேஜ் போகிறோம் அப்படின்னா அந்த காலேஜில் ஃபீஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மார்க். நம்ம ஹையராக மார்க் எடுக்க நம்ம பெஸ்ட்டு காலேஜ் எடுக்க முடியும். பெஸ்ட்டு காலேஜஸில் நம்ம எடுக்கிற கோர்சஸை டிபெண்ட் பண்ணி நம்ம எடுக்கிற சாய்ஸை பொறுத்து நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மிக குறைவானதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் குறிப்பிட்ட சொல்லப்போனால் மார்க் அதிகமாக நமக்கு கவுன்சிலிங்கில் வர கவுன்சிலிங் ஸ்லாட் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்காக வரும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே கவுன்சிலிங்கில் நம்ம எடுக்கக்கூடிய காலேஜஸ் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு எல்லா காலேஜஸுமே இருக்கும். அதில் நம்ம பெஸ்ட்டு காலேஜஸாக டாப் காலேஜஸாக பார்த்து கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்மளால் ஜாயின் பண்ணிக்க முடியும். முதல்ல இந்த வகையில் சொல்ல போகிறது கவர்மெண்ட் காலேஜஸ். நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 9 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மற்ற எல்லாமே ஜிசிஇன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடி, தர்மபுரி, பர்கூர், தஞ்சாவூர், ஸ்ரீரங்கம், திருநெல்வேலி, போடிமெட்டு, இந்த மாதிரி 9 இடத்துல கவர்மெண்ட் காலேஜஸ் அவைலபிள். நம்ம கவுன்சிலிங் போய் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எடுக்கும்போது ஒரு வருடத்தோட ஃபீஸே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 11,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதுவுமே நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் சேர்ந்து 4 வருடம் 40,000 ரூபாய் கொடுத்து படிக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் நிறைய ஸ்காலர்ஷிப்பில் அந்த அமௌண்ட் அப்படியே நமக்கு திரும்பி வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நம்ம அதிக மார்க் எடுக்கும்போது கவர்மெண்ட் காலேஜில் மினிமம் மிக குறைந்த ஃபீஸில் இன்ஜினியரிங் 4 வருடம் முடித்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸோடு வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் இது ரெண்டும் சேர்ந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாடு மொத்தமே 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தான். அந்த காலேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மூன்றாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தியாகராஜா காலேஜ் மதுரை. இந்த 3 காலேஜுமே கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டில் நம்ம போய் சீட் எடுத்து நம்ம இன்ஜினியரிங் படித்தோன்னா ஒரு 10,000 ரூபாய் வருடத்திற்கு கட்டுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 20,000 ரூபாய் வருஷத்துக்கு கட்டுவோம். அதாவது கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து அப்படியே டபுள் கவர்மெண்ட் எய்டட். அதுவுமே நமக்கு மிக குறைந்த அமௌண்ட்டு தான். 20,000 ரூபாய் கவர்மெண்ட் எய்டடில் படித்தோம்னா நம்ம 4 வருஷத்தையும் சேர்த்தியே ஒரு 80,000 ரூபாய்க்குள்ளே நம்ம இன்ஜினியரிங் படிப்பையே முடித்தர முடியும். இது இரண்டாவது. மூன்றாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதை பற்றி நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல. இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ். இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 13 இடத்துல யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. அதாவது விழுப்புரம், திண்டிவனம், ஆரணி, காஞ்சிபுரம், திருச்சி, அரியலூர், திருக்குவளை,
பன்ருட்டி, பட்டுக்கோட்டை, நாகர்கோவில், தூத்துக்குடி, ராமநாதபுரம், திண்டுக்கல் ஆகிய 13 இடத்துல யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கக்கூடிய காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழேயே இயங்கும். இந்த காலேஜஸில் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு 30,000 ரூபாய் வரும். அதாவது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டடில் ஓரளவுக்கு இருக்கும். யூனிவர்சிட்டி காலேஜுக்கு ஈக்குவல் டு கவர்மெண்ட் எய்டட் தான். அதாவது ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளே வரும். 30,000 ரூபாய்க்குள்ளே ஒரு வருடத்தோட ஃபீஸே நமக்கு அவ்வளோதான் வரும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இதை எஸ்எஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு காலேஜ் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஎஸ்ஜி காலேஜ் எடுக்க போகிறேன் அப்படின்னு கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸா, கவர்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட் எஸ்எஸ் கோர்ஸா, எஸ்எஃப் கோர்ஸா, எஸ்டபிள்யூ கோர்ஸான்னு கேட்பாங்க. அப்போது எஸ்எஸ் கோர்ஸ் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸஸில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் 80,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல காலேஜஸில் தான் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி, சிஐடி இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்ட் காலேஜஸில் தான் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம காசு பிரச்சனை இல்லை, பட் நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸஸை எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ். இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸுங்கிறது எல்லா ப்ரைவேட் காலேஜுமே செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸை நம்ம 2 விதமாக எடுத்துக்க முடியும். ஒன்று கவுன்சிலிங்கில் நம்ம போய் நம்ம எப்பவும் போல் டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் ப்ரொசீஜர் முடித்து நம்ம கவுன்சிலிங்கில் போய் காலேஜ் எடுத்துக்கிட்டு வர முடியும். 2வது மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுன்சிலிங் எதுவுமே போகாமல் டைரெக்டாக நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட காசு கொடுத்து காலேஜ் போய் சேர்ந்துக்கலாம். அது காலேஜஸை பொறுத்தது. இதே கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா கவுன்சிலிங் அமௌண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுறது 55,000 ரூபாய். பட் அது போகவும் நிறையா ப்ரைவேட் காலேஜஸில் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் நமக்கு வாங்குவாங்க. அதாவது காலேஜ் கேபிட்டல் ஃபீ அந்த மாதிரி நிறையா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் போய் வந்தாலுமே நிறையா காலேஜஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். அதை முன்னாடியே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த காலேஜ் எடுக்க போகிறோம், என்ன காலேஜ் பிக் பண்ண போகிறோம், அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க, கவுன்சிலிங் போய் வந்தால் என்ன ஃபீஸ் இருக்குது, கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு என்ன ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கவுன்சிலிங்கில் தெளிவாக காலேஜ் எடுக்கணும். கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சாண்ட்விச் கோர்சஸ். சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னா முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சாப்பிட்ற சாண்ட்விச். என்னடா இந்த சாண்ட்விச் கோர்ஸுங்கிறாங்க, இது என்ன இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளாம் நிறையா பேர்த்துக்கு யோசிச்சிருப்போம். நான் கூட யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்த. ஏன் சாண்ட்விச் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, அந்த சாண்ட்விச்குள்ளே நமக்கு தேவையான அத்தனையுமே உள்ளடங்கும். நம்ம சாப்பிட்ற சாண்ட்விச் எடுத்துட்டோன்னா 2 பிரெட் துண்டுகளுக்கு நடுவில் நிறையா காய்கறிகள், நமக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே நிறையிற மாதிரி ஒரு பிக் ப்ரோட்டீனைஸ்ட் ஒரு ஃபுட்டாக நமக்கு சாண்ட்விச் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் கோர்ஸ் இன்ஜினியரிங்கில் முடிக்கும்போது நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜஸும் ஈவனாக வரும். நமக்கு நார்மல் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கும் சாண்ட்விச் கோர்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, நார்மல் இன்ஜினியரிங் கோர்சஸ் நம்ம 4 வருஷம் படித்தோம் அப்படின்னா சாண்ட்விச் கோர்சஸ் 5 வருஷமாக இருக்கும். இந்த கோர்சஸ் படிக்கிறங்காட்டி என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கோர்சஸில் நீங்கள் தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே ஈக்குவல் லெவலில் படிக்க மாட்டோம். தியரி அதிகமாக படிப்போம், ப்ராக்டிக்கல் கம்மியாக படிப்போம். பட் சாண்ட்விச் கோர்சஸில் ஈக்குவல் லெவல் ஆஃப் தியரி ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் அதிகமாக இருக்கும். அதாவது உள்ளேயே காலேஜ்குள்ளேயே இண்டஸ்ட்ரி இருக்கும், இண்டஸ்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ண விட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அனுப்புவாங்க. அதனால சாண்ட்விச் கோர்சஸில் நமக்கு பிளேஸ்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.